கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைக்கும் திட்டத்தை ட்ரம்ப் கைவிடவில்லை என்று டென்மார்க் பிரதமர் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் உலகம் மூன்றாக பிளவுபடும் ஆபத்து உள்ளதாக கிரீன்லாந்து பிரதமர் எச்சரித்துள்ளார். கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைக்கும் திட்டத்தை ட்ரம்ப் கைவிடவில்லை என்று டென்மார்க் பிரதமர் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் உலக மூன்றாக பிளவுபடும் ஆபத்து உள்ளதாக கிரீன்லாந்து பிரதமர் எச்சரித்துள்ளார். டென்மார்க் நாட்டின் தன்னாட்சி பிரதேசமாக உள்ள கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைக்கப் போவதாக அதிபர் ட்ரம்ப் கூறியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ரஷ்யாவோ சீனாவோ எதிர்காலத்தில் அந்நாட்டை கைப்பற்றும் என்றும் அது அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்றும் தமது நோக்கத்துக்கான காரணங்களை அவர் தெரிவித்தார். ஆனால் டென்மார்க் பிரதமர் மெட்டே ஃபிரெடரிக்சன், கிரீன்லாந்து பிரதமர் ஜென்ஸ் ஃபிரெட்ரிக் நீல்சன் ஆகியோர் ட்ரம்பின் திட்டத்தை செயல்படுத்த முடியாது என உறுதியாக எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து டென்மார்க், ஜெர்மனி, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளின் ராணுவ குழுக்கள் பாதுகாப்புக்காக கிரீன்லாந்தில் நிறுத்தப்பட்டன. படைகளை அனுப்பிய ஐரோப்பிய நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிப்பதாக அறிவித்த ட்ரம்ப், கிரீன்லாந்தை ராணுவ நடவடிக்கை மூலம் இணைக்கப் போவதில்லை என்றும் அத்தீவை அமெரிக்கா விலைக்கு வாங்கும் என்றும் கூறினார். இந்த விவகாரத்திற்கு முழுமையான தீர்வு ஏற்படாத நிலையில் ஜெர்மனியின் மியூனிச் நகரில் ஆர்க்டிக் பிரதேச பாதுகாப்பு தொடர்பான கருத்தரங்கில் டென்மார்க், கிரீன்லாந்து பிரதமர்கள் கலந்து கொண்டனர். அப்போது கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த மெட்டே ஃபிரெடரிக்சன், கிரீன்லாந்தை இணைக்கும் எண்ணத்தை ட்ரம்ப் விட்டுவிடவில்லை என்றார். ஒரு நாடு மற்றொரு நாட்டை இணைக்க விரும்பினால் இந்த உலகத்தின் கதி என்னவாகும் என்ற நீல்சன், அமெரிக்கா போல ரஷ்யா, சீனாவும் செயல்படும் ஆபத்து உள்ளதாக எச்சரித்தார். கிரீன்லாந்து மக்கள் அமெரிக்காவால் நாடு கைப்பற்றப்படும் அல்லது விலைக்கு வாங்கப்படும் என்ற அச்சத்துடன் வாழும் நிலை ஏற்பட்டுள்ளதாக நீல்சன் கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.